அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் மிக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போனா சனி ராகுவின் இணைவை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சனி ராகுவின் இணைவு? மே மாசம் 18ஆம் தேதி ராகு பெயர்ச்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடைப்பட்ட காலம் 50 நாட்கள் சனியும் ராகும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மீன ராசியில சனியும் ராகும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா, மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு, பேரழிவுகளையும் சொல்லுவாரு. திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள், அவங்களையும் சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு. பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன? ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தி எல்லாம் வரும். அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது, அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குறது. அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு. ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள். அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். அதாவது மக்களே கொந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம், நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட. அப்படிங்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது, நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கடக ராசி அன்பர்களே, இந்த சனி ராகு சேர்க்கையானது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து நடக்குது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம், அதே மாதிரி தகப்பனாரை குறிக்கிற ஸ்தானம். அப்படிங்கும் போதுல இந்த நேரத்துல நீங்க என்ன நடக்கும்னா, நீங்க முன்னாடி செஞ்ச தானம் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லதையும் செய்யும் பாதகத்தையும் செய்யும். அது என்ன நல்லதையும் செய்யும் பாதகத்தையும் செய்யும்? நீங்க ஒண்ணும் இல்லை, யாருக்காவது 10 ரூபா கொடுக்குறீங்க, இந்த நேரத்துல ஜனனகால ஜாதகம் விதியமைப்பு பாதிப்பா இருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு எதிரியா வருவாங்க. அந்த பாதிப்பா சரி பண்ணிட்டு போவாங்க. இது நல்லது. கெடுதல் என்ன தெரியுமா? வாங்கிட்டு உங்களே உங்க பின்னாடி ஏளனமா பேசுவாங்க. இது எல்லார் வாழ்க்கையும் இயல்பா நடக்கிறதுதான். சோ யாருக்காவது ஒரு விஷயத்த நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு கொடுங்க. தர்மம் செய்வது தவறல்ல, ஆனால் அந்த தர்மத்தால் தனக்கு பாதிப்பு நிகழாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி ராகு இணைவு 9ஆம் இடத்துல இருக்கிறனால ஒண்ணு பெருங்கொண்ட மக்களுக்கு செய்வீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, அந்த இடத்துல நீங்க புளியோதரை போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது பெருங்கொண்ட மக்களுக்கு புளியோதரை போடுறீங்க போதுல அந்த சனிராகு வேலை சூப்பரா செய்யும். ஏன்னா மக்கள் தொகை அதிகமான இடத்துல தான தர்மம் பண்ற சூழ்நிலை. புளியோதரைங்கும் போதுல யாரும் ஒரு கப்பு வாங்குவாங்க, அதுக்கு மேல ஆசைப்படுறவங்க 2 கப்பு வாங்குவாங்க, அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க. இதே வேற மாதிரி தான தர்மமும் இருக்கு. நண்பர்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு மச்சான் இன்னைக்கு ஏன் ட்ரீட்ரா அந்த மாதிரி போனீங்கன்னா அது உங்களுக்கு பயனளிக்காம போயிடும். அந்த கூட உட்கார்ந்து சாப்பிட்ட எல்லா நண்பர்களுமே பயனளிக்காம போயிடுவாங்க இனமே. சோ இந்த 60 நாளைக்கு யாருக்கும் எதுவும் பெரிய லெவல்ல பண்ண வேண்டாம். நண்பர்களோட சேர்ந்து ஆகா ஓகோன்னு கொண்டாடுறது வேண்டாம். எதிரிகள் உங்கள்கிட்ட பணிவாங்க. கடகராசியினர்கிட்ட இந்த நேரத்துல எதிரிகள் பணிவாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க குளிப்பறிக்கிற தன்மை நிகழும். சனி ராகுவோட இணைவு 7ஆம் அதிபதி ராகுவோட சேரும் போதுல என்ன ஆகும்? உங்களோட நண்பர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். இதுதான் உண்மை. இந்த வஞ்சிக்கப்படுற மாதிரி இல்லாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தனியா ஒதுங்கி உங்க ஃபேமிலியோட லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கடக ராசினருக்கு 7ஆம் அதிபதி ராகுவோட இணைகிறார். அப்படிங்கும் போது 7ஆம் அதிபதி யார்? உங்க கணவரோட உடல்நிலையெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். 8ஆம் அதிபதியோட ராகு இணைகிறார். அப்படிங்கும் போது என்ன? வெளியூர் பயணத்தால் கவனம் ஏற்படும். ரொம்ப ரொம்ப கவனம், எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு வெளியூர் பயணத்தினால் பாதிப்பு, கடக ராசினருக்கு வெளியூர் பயணத்தினால் பாதிப்பு. அதே மாதிரி வெளியில இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க
சற்று ஒரு 60 நாளைக்கு கவனமா இருங்க. ராகு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா பெரிய லெவல்ல பாதிப்பு குறைஞ்சிரும், நல்லபடியாவே இருக்கும். இந்த நேரத்துல வாரி வழங்குறத நிப்பாட்டி என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஆத்துல போனாலும் மறந்து போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் கவனம் பண்ணிக்கிட்டு தெளிவா போங்க, தப்பு இல்லை. சரியா? அடுத்த விஷயம்னு பார்த்தோம்னா, உங்களோட இளைய சகோதரத்தால உங்களுக்கு பாதிப்பு நிகழும். உங்களால் இளைய சகோதரர்களுக்கு பாதிப்பு, இல்ல இளைய சகோதரத்தால் உங்களுக்கு பாதிப்பு. அப்படின்னா என்ன? இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு 40 வயது 50 வயது கடந்தவர்கள் சொத்து பிரச்சனையில இருக்கிறவங்களா இருந்தா கூட பிறந்த அண்ணன் தம்பிகளால பாதிப்பு வரும். அதாவது ஒரு இடத்த விற்க விடாம பாதிப்பு பண்ணுவாங்க. சொத்து பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஒரு இடத்த விற்க விடாம பாதிப்பு பண்ணுவாங்க. அது இயல்பு. இது ஜனனகால ஜாதகத்துல 4ஆம் அதிபதி வலுவா இருக்கிறவங்களுக்கு சொத்தை விற்க கூடாதுங்கிற அமைப்பு வந்துடும். அந்த அமைப்பு இருக்கிறவங்க சொத்தை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட உடன் பிறந்தோர் இந்த நேரத்துல அதுக்கு தடையா நிற்பாங்க. மற்றபடி பிள்ளைகள் விஷயத்துல அனுகூலம், நல்ல ஏற்றத்தை பார்ப்பீங்க. படிப்பா இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே சாதகமான தன்மை. ஒரு ஏன் பையன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருமையா பேச வேண்டிய நேரம் இது. அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை கடகராசினருக்கு. அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் மந்தமா இருக்கும். 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல சனி ராகு சேர்றது பார்த்தீங்களா? ஸோ தொழில் ஸ்தானத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இல்லாட்டி உங்களுக்கு தான் அது பாதிப்பு. தொழில் ஸ்தானம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி பேசும் போதுல கவனமா பேசணும். வார்த்தையை விடும் போதுல கவனமா விடணும். வார்த்தையை சொல்லு புள்ளுன்னு விட்டா வார்த்தைகளை கொட்டினா அல்லவே முடியாது. அதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். சொத்து ரீதியாவோ வண்டி வாகனம் ரீதியாவோ பிரச்சனை வரும். தாயாரோட உடல்நிலை சிறிது பாதிக்கும், ஆனால் பெரிய அளவு பாதிப்பு நடக்காது. தாயாரோட உடல்நிலைக்கு பாதிப்புங்கிறதோட அது ஒரு சொணக்கம், அதாவது முடியாம படுத்துக்கிற தன்மை, ஒண்ணுமே இருக்காது, முடியாம படுத்துக்கிற தன்மை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நடக்கும். ரொம்ப ஜனனகால ஜாதகத்துல 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாயாரோட உடல்நிலை ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. அப்படிங்கிறதோட 9ஆம் இடத்துல இருக்க சனி ராகு சேர்க்கை தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இந்த நேரத்துல உங்க தந்தையாரோட உடல்நிலையத்தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல்நிலை ரீதியா, உயிர் ரீதியா, உயிர்காரகத்துவ ரீதியா உங்க தந்தையாரோட உடல்நிலையத்தான் நீங்க பார்க்கணும்னு சொல்லிய வேற எதையும் பெரிய அளவுல நீங்க பார்க்க வேண்டாம். சரியா? அது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானத்துல ஓவர் டைம் பார்க்குற தன்மை. தொழில் ஸ்தானங்கிறதோட அதை வேலை இழந்து தான் சொல்லணும். நைட் ஷிஃப்ட் பார்ப்பீங்க, ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட் பார்ப்பீங்க, இல்லை நைட் ஷிஃப்டா மாறும். இல்லை வேலைக்காண்டி ரொம்ப தூரம் தாண்டி போற தன்மை நிகழும். வேலைக்காண்டி நீங்க ஊரை விட்டு வெளியில போற தன்மை நிகழும். இல்லை வேலைக்காக நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி அமைப்பு வரும். ஐடி சார்ந்த துறையில இருக்கிறவங்க எல்லாம் வேலை பரிமாற்றம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்றனால உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். புரிஞ்சுச்சா? அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்றனால உங்களோட வேலைக்கு பாதிப்பு. ஐடி சார்ந்த துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு, ஐடி சார்ந்த துறை மட்டும் இல்லை, அனைத்து வேலை பார்க்கும் நபர்களுக்கும், நான் வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ற அனைத்து நபர்களுக்கும். இப்போ ஒரு சிலர் பிஎஸ்என்எல் வருது, கஸ்டமர் கேர் ரிலேட்டடா பேசுவீங்க. ஒரு சிலர் ஒரு அடிப்படை வேலைக்கு ஏதோ ஒரு கடையில வேலை பார்க்குறவங்களா இருப்பீங்க. அனைத்து வேலையாட்களும் அந்த பெரிய முதலீடு போட்டு பெரிய இதா இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நான் வேலை பார்க்குறேன், ஒரு பிராண்டு கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்ற கடகராசினர் அனைவருக்கும் பொதுவாக நான் சொல்றேன், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்றனால உங்களுக்கு வேலை பாதிப்பு. ஒரு சாம்ராஜ்யம் இன்னொரு சாம்ராஜ்யத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை பாதிப்பு. அதனால எந்த நேரத்திலையும் வேலை சார்ந்த அமைப்புல கவனமா இருங்க. திடீர்னு நடக்கிற ஒரு மாற்றம் உங்க வேலையை குறிவைக்கும். கடகராசினருக்கு சனி ராகு சேர்க்கை அந்த மாதிரி தன்மையை நிச்சயம் கொடுக்கும் வேலை சார்ந்த அமைப்புகள்ல. அதே மாதிரி வெளிவட்டார பயணம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. தூர தேசத்துல வேலை பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு வேலை சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருங்க. தொழில் சார்ந்த அமைப்புல கவனமா இருங்க. பேசும்போதுல கவனமா பேசுங்க, இல்லாட்டி அதோட பாதிப்பு உங்களுக்கு தான். அதே மாதிரி உங்க உடம்புல சோர்வு காணப்படும், ரொம்ப டல்லா இருப்பீங்க.
ரொம்ப டல்லா இருக்கும். இது எதுக்குமே ஒரு இயக்கம் இல்லாம ஒரு ஸ்லோவா மந்தமா ஒரு இதுல போயிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இல்லாம நீங்க பாத்துக்கங்க. ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு இல்லை. 40 வயதை கடந்தவர்களா இருந்தா ஜனனகால ஜாதகத்துல ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா தான் இருக்குமே ஒழிய உடல் ரீதியான பாதிப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு இல்லை. அதெல்லாம் உடம்பு தேறி வந்துடும். ஏன்னா சனி ராகு இணைவு இந்த சந்திரனே 2 நிலையில இருக்கும். எந்த 2 நிலையில? வளர்பிறை தேய்விரை. தேய்விரையில பிறந்த அனைத்து பேருக்கும் நல்லா இருக்கும். வளர்பிறையில பிறந்தவங்களுக்கும் உடல்நிலை பாதிக்கும். ஸோ இங்க 50% பிரிச்சிடணும். நீங்க தேய்பிரையில பிறந்தீங்களா வளர்பிறையில பிறந்தீங்களா? தேய்பிரையில பிறந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாதிப்பே இல்லை. வளர்பிறையில பிறந்தவங்களுக்கு தான் பாதிப்பே இந்த சனிராகு சேர்க்கை. அது ஒரு பாதிப்பை அதை ஒரு பாதிப்பாவே நம்ம பேச வேண்டாம். ஸோ இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் பாதிப்புங்கிறது இயல்பு தான். அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அடுத்தது உங்க நட்சத்திரமே இரட்டை தன்மை. உங்க நட்சத்திரம் சொல்லிட்டேன், சாரி, உங்க ராசிய இரட்டை தன்மை, வளர்பிறை தேய்பிறை அப்படின்ட்டு. ஸோ தேய்பிரையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த அமைப்பு ஒரு உன்னதமான நிலையையும் வளர்ச்சி தன்மையும், வளர்பிறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பையும் கொடுக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், நான் சொன்னேன்ல, கம்பெனி ரிலேட்டடா வேலை பார்க்குறவங்க ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்றதுனால உங்களுக்கு பாதிப்பு நிகழும். வேலை சார்ந்த அமைப்புகள் பத்தாது. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்ததுல வித்தையெல்லாம் காட்டுவதை ரொம்ப தவிர்த்துக்கணும். வித்தை காட்டினா கண்டிப்பா ஹெல்மெட் போடாம ஓட்டினா தலையில பாதிப்பு நிகழும். வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. வேலை சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதே மாதிரி உங்க நட்சத்திராதிபதி குரு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரும் பணத்தை கையாளுறவங்களாக நீங்க இருந்தால் உங்களோட பணத்தை கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட தன்மை. இங்கதான் கவனமா பார்த்துக்கணும். சரியா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள், உங்க நட்சத்திர அதிபதியோட ராகு இணைகிறார். ராகுனா என்ன? வெளிநாட்டு பயணம், அதே மாதிரி மது சரக்கு அடிக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்க எல்லாம் ராகு. அதே மாதிரி காளி தேவியை வணங்குபவர்கள், நீங்க காளியையும் உக்கிர தேவதைகளை, காளிங்கிறத உக்கிர தேவதைகளை வணங்குபவராக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா ஒண்ணு காளி வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, கருப்பர் வழிபாடு, உக்கிர தேவை பிரத்யங்கரா தேவி வழிபாடு, இந்த மாதிரி உக்கிர தேவதைகள் நிறைய, சரபேஸ்வரர் வழிபாடு, இவங்க வழிபாடு உங்களுக்கு உண்மையிலே ஒரு உன்னதமான நிலையை தரும், உயர்ந்த வாழ்க்கையை தரும். எதிரிகள் எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணிடும். எனக்கு எதிரிகளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை தரும். ஏன்னா சனி ராகு இணைவு நீங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி உக்கிர தேவதை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உன்னதமான நிலைக்கு போயிருவீங்க, மகத்துவம் வாய்ந்த நிலைக்கு போவீங்க. மற்ற எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இதை நான் சொல்லலை. பூசம், அனுசம், அடுத்தது உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இதை சொல்லுவேன். மிகப்பெரிய உன்னத நிலைக்கு போவீங்க. அது ஏதோ ஒரு நிலை இல்ல, குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களா இருந்தா இந்த உக்கிர தேவதைகளை வழிபடும் போது குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி நான் இந்த மாதிரி தொழில் அதிபராகணும், எனக்கிட்ட 10 பேர் வேலைக்கு இருக்கணும், அந்த மாதிரி ஆசை இருந்தாலும் எதுவும் உடனே நடக்காது. ஆனா இந்த நேரத்துல வேண்டுதல் வைக்கும் போது நிச்சயம் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான நிலைக்கு பூச நட்சத்திரக்காரர்கள் போவீங்க. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை ரொம்ப 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 எச்சரிக்கை. மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப 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 எச்சரிக்கை. இந்த கடக ராசியில யாருக்குமே அதை சொல்லலை. இந்த வரையும் இந்த வீடியோ ஃபுல்லா வேணாலும் இந்த வாட்டி பாருங்க. கணவன் மனைவி உறவை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும். அவங்களால நீங்க மருத்துவமனைக்கு போகணும். இப்போ ஒண்ணும் இல்ல, உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும். சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சுன்னா, குழந்தை சார்ந்த அமைப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது சூப்பர். குழந்தை பாக்கியம் கிடைச்சு போறவங்களா இருந்தா அது சூப்பரா இருக்கும். குழந்தை சார்ந்த பாக்கியம் இல்லாம வேற ஏதாவது இருந்தா அதை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. அதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க.
வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.